வணக்கம். நான் டாக்டர் அர்ச்சனா, ஐ ஃபவுண்டேஷன் ட்ரிச்சியோட கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் கண்ணீர் அழுத்த நோய் நிபுணர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கண்புரை அது எப்படி உருவாகுது, கண்புரையோட எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எப்படி அசஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்புரை அதாவது கேட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன? கண்ணில் நம்ம எல்லாருக்குமே லென்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. கண்ணு கிட்டத்தட்ட கேமரா மாதிரி வெளியில் இருக்கிற ஒளியை கண்ணுக்குள்ளார இருக்கிற விழித்திரையில் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஃபோக்கஸ் பண்ணும் போது நடுவில் இருக்கிற லென்ஸ் அது நமக்கு கிளியராக இருக்கிற வரைக்கும் தான் பார்வை தெளிவாக இருக்கும். யூஸ்வலாக ஒரு 45 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த கண்ணுக்குள்ளார இருக்கிற லென்ஸ் கிளியராகவே இருக்காது. போக போக ஏஜ் ஆக ஆக டிரான்ஸ்பரன்சி குறையும். டிரான்ஸ்பரன்சி குறையும் போது நமக்கு பார்வை செயல்திறன் கம்மியாகும். புரை வெவ்வேறு வகைகள் இருக்குது. கேட்ராக்ட் ஃபார்ம் ஆன உடனே நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி உடனே பண்ணிடணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு கண்ணில் பார்வை குறைபாடாக தெரிகிறது, கண்ணாடி போட்டாலும் தெளிவு இல்லாமல் தெரிகிறது. இது திடீர்னு ஒரு நாள் ஓவர் நைட்டில் வர்றது கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைஞ்சிட்டே வரும். சாயங்காலத்தில் வெளியில் போகும்போது எதிர்க்க வர்ற வண்டிங்களை பார்த்தாக்க கண்ணு கூச்சம் ஏற்படுறது, இதெல்லாம் கொஞ்சம் சிம்டம்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது ஐ ஹாஸ்பிட்டலில் ஐ செக்கப் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கண்புரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, புரையில் வெவ்வேறு வகைகளும் இருக்குது, வேறு வேறு ஸ்டேஜஸும் இருக்குது. ஸோ எந்த ஸ்டேஜ் உங்களுக்கு இருக்குன்றதை பொறுத்து உங்களோட கண்புரை அறுவை சிகிச்சை நிபுணர் இல்லைனா ஐ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் இருக்குது, கண்ணாடியில் ஓரளவு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா கண் விழித்திரை எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதோடு சேர்ந்து கண்ணில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அது எல்லாமே டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதையும் நம்ம டயக்னோஸ் பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிக்கலாம். வெரி ஏர்லி கேட்ராக்ட் கிளாஸஸ் சம்டைம்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். எப்போ ஆப்ரேட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் கண்ணாடி போட்டாலுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்துலையும், கரெக்டாக அந்த விஷுவல் ஆக்சிஸில் கேட்ராக்ட் இருக்கும்போதும் பார்வையோட தெளிவு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். கண்புரை முத்துனதுக்கப்புறம் தான் ஆப்ரேட் பண்ணணுமா அப்படின்றது ரொம்ப எல்லோரும் காமனாக கேட்குற ஒரு கேள்வி. அப்படி கிடையாது. புரை முத்தி போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணும் போது அதற்கான நிறைய ரிஸ்க் இருக்குது ஆப்ரேஷன் செய்யும் போதும் சரி. ப்ளஸ் கண்ணோட விழித்திரை எப்படி இருக்குன்ற நமக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம எப்பொழுதுமே பார்வைக்கு எது ரொம்ப முக்கியம்னாக்கா, கண்டிப்பாக கருவிழியும் முக்கியம், கண்ணில் இருக்கிற லென்ஸும் முக்கியம், விழித்திரையும் முக்கியம். ஸோ இது எல்லாமே நார்மலாக இருக்கும்போது தான் நம்ம கண்புரை அறுவை சிகிச்சை பண்ணினாலுமே பார்வை தெளிவாக இருக்கிறது. கண்புரையை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்கா, கண்புரை அறுவை சிகிச்சை லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி மூலியமாக தான் இப்போது நம்ம எல்லாருமே பண்ணுறோம். ஸோ லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு கண்புரையை அசஸ் பண்ணும்போது கண் புரையோட இயல்பு எப்படி இருக்குது, கண்ணில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, கண் வறட்சியாக இருக்குதா, கண்ணில் விழித்திரையில் நரம்பு பாதிப்பு ஏதானும் இருக்குதா, விழித்திரையில் சுகர்னாலேயோ இல்லை பிபினாலேயோ ஏதாவது மாற்றங்களோ ரத்த கசிவு இருக்குதா, இது எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே அசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம புற ஆப்ரேஷன் பண்ணுற வகையும் மாறும். ஸோ புற ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை தான் பண்ணுறோம். ஏன்னா இதில் ஒரு 2.4 மில்லிமீட்டர் இன்சிஷன் மூலியமாக புற ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ ஒரு மைனர், இட் இஸ் அ ஹைலி ப்ரிசைஸ் சர்ஜரி. பல வருஷங்களுக்கு முன்னாடி செய்யும் போது கண்ணுக்கு ஊசி போட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போது அப்படி கிடையாது. கண் மரத்து போகிறதுக்கான சொட்டு மருந்து அப்ளை பண்ணியுமே நம்ம புற ஆப்ரேஷன் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸும் ஐ ஃபவுண்டேஷனில் உண்டு. இதை தவிர மேனுவலாக நம்ம இந்த மாதிரி பண்ணுற சர்ஜரியை தவிர, ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த சர்ஜரி தவிர்த்து இன்னொரு சர்ஜரி ஆப்ஷனும் இருக்குது. அதற்கு பேர் தான் LRCS, அதாவது லேசர் ரிஃப்ராக்டிவ் கேட்ராக்ட் சர்ஜரி ஆர் ஃபெம்டோசெகண்ட் அசிஸ்டட் லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி. ஃபெம்டோசெகண்ட் லேசர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இட் இஸ் அ ஹைலி ப்ரிசைஸ் லேசர் பிளாட்ஃபார்ம். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் போடுற அந்த இன்சிஷன்ஸ் எல்லாமே மிஷினில் ஏற்கனவே கஸ்டமைஸ் பண்ணி இருக்கும். அதாவது உங்கள் கண்ணோட கம்ப்ளீட் 3D மேப் அந்த மிஷினில் இருக்கும். ஸோ ஐ ஃபவுண்டேஷன் ட்ரிச்சியில் இதற்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதற்கான மிஷின் இந்த Z8 யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபெம்டோசெகண்ட் அசிஸ்டட் லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இன்சிஷனில் தொடங்கி உங்கள் கண்ணில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் கேட்ராக்ட் சர்ஜரியில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த லேசர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி எமல்சிஃபை பண்ணுவோம்.
எமல்சிஃபை பண்ணுறதை அந்த கேட்ராக்ட் சர்ஜன் ரொம்ப குயிக்காகவே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லென்ஸ் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ புற ஆப்ரேஷன் அப்போ உள்ளார இருக்கிற அந்த கண் புரையை நீக்கிட்டு தெளிவான ஒரு லென்ஸை கண்ணுக்குள்ளார பொருத்துவோம். இந்த வீடியோவில் நான் கண்புரை அறுவை சிகிச்சை என்னென்ன வகையாக பண்ணுறோம், அதே மாதிரி அதற்கு முன்னாடி நம்ம பண்ணுற டெஸ்ட்டை பற்றியும் எலாபரேட்டாக சொல்லியிருக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.